ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்குன்னு ஒரு எலெக்ஷன் வச்சா எப்போதும் வின் பண்ணுற ஒரே வேட்பாளர் நமது மட்டன் பிரியாணி தான். அவர் எப்படி எல்லார் மனசு இடம் பிடிச்சாருன்னு பார்க்கலாமா? 4 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 4 நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டு அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தக்காளி 4 நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா அது கூடவே 1 கப் தயிர், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா 10 நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மட்டன் வேக வைக்கும் போது 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு 7 விசில் விட்டு மட்டனை தனியாக எடுத்து வச்சேன். 4 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூட வச்சுட்டு கடைசியாக நெய் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மேலே போட்டு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் போடணும். நீங்கள் தம் எப்படி போட்டோன்னா ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லுக்கு மேலே இந்த பாட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிம்மில். இது மாதிரி தான். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்னொரு 1/4 மணி நேரம் அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அது தம்மில் இருந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்கவே நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இவர் உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளராக இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.